அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 6/1/2026 விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 22ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 முதல் 2:30 மணி வரை, மாலை 7:30 முதல் 8:30 மணி வரை. ராகு காலம் 3 4:30 மணி வரை. குளிகை 12 1:30 மணி வரை. யமகண்டம் 9 10:30 மணி வரை. இன்று பூராடம் மற்றும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:32 தனுர் லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுள் விநாயகர் என்றால் ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடாத சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கா? அதாவது உங்களுக்கு நினைவில் இல்லாத ஒரு விஷயங்கள் கூட இப்போது நீங்கள் நினைக்காத விஷயங்கள் கூட நடக்குதா? எப்போ பார்த்தாலும் ஒரு மனக்குழப்பம், கஷ்டம், குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்னலாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கீங்களா? கண்டிப்பாக அதுக்கு சரியான ஒரு பரிகார பலன்கள் செய்யும்போது நிச்சயமாக அதை மாற்ற முடியும். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக நேரிடலாம். முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தள்ளி வைப்பது மிகவும் நல்லது. சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க நேரிடலாம். பணியை பொறுத்தவரை பணி சூழல் கடினமானதாக காணப்படும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்க இயலாது. சிறப்பாக திட்டமிட்டு முன்னுரிமைப்படி பணிகளை ஆற்ற கற்றுக்கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அகந்தை போக்கை வெளிப்படுத்துவீர்கள். உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இதனை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டின் புனரமைப்பு மற்றும் பராமரிப்பிற்காக பணத்தை செலவு செய்வீர்கள். தேவையற்ற செலவுகளால் பண இழப்பு ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய தாயின் ஆரோக்கியம் குறித்து செலவுகள் அதிகரிக்கலாம். அதிக பணம் செலவு செய்ய நேரிடலாம். ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு வளர்ச்சிக்கு உகந்த நாளாக அமைகிறது. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள். புதிய அனுபவங்களை கிடைக்கக்கூடிய நாளாகவும் மகிழ்ச்சி காணப்படும் நாளாகவும் அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படுகிறது. நீங்கள் செய்யக்கூடிய பணியில் திருப்தி காண்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் இனிமையாக பழகுவீர்கள். இதனால் உங்கள் பிரியமானவரிடத்தில் நல்ல புரிந்துணர்வு காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சிறப்பானதாக இருக்கும். பணத்தை முறையாக பயனுள்ள வழியில் செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியாக இருப்பதன் மூலமாக சிறந்த ஆரோக்கியத்தை பெற முடியும். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக பயணங்களுக்கு உகந்த நாளாக அமைகிறது. உங்களுடைய வளர்ச்சி குறித்த கவலை காணப்படலாம். பொறுமையுடன் இருந்தால் நல்லதே நடக்கும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் மன உளைச்சலை ஏற்படுத்தலாம். பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய வருத்தமான உணர்வுகளை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். இன்று சுறுசுறுப்பாக இருந்து துணையுடன் வசீகரிக்கக்கூடிய வகையில் பழகுவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சிக்கு உகந்த நாள் அல்ல. பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறந்த அடித்தளத்தை அமைப்பதற்கும் நல்ல தரத்தை உருவாக்குவதற்கும் அதிக சிந்தனை செய்வீர்கள். உணர்ச்சி வசப்படாமல் உங்களை காத்து கொள்வது நல்லது. பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும். சக பணியாளர்களோடு சிக்கல் வராமல் இருக்க அவர்களோடு நல்லுறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் முரண்பாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதால் அதிலிருந்து விலகி இருப்பது நல்லது. இன்று உங்களுடைய துணையுடனான அணுகுமுறையில் அமைதியும் கட்டுப்பாடும் தேவை. நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக வருமானம் சம்பாதிப்பது இன்று கடினமாக காணப்படலாம். இன்று பணப்புழக்கத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான நிதி நிலைமை குறைந்து காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுடைய மன உளைச்சல் காரணமாக கால்வலி ஏற்படலாம். தியானம் மேற்கொள்வதும் அமைதியாக இருப்பதும் உங்களுக்கு மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகமாக நம்ப வேண்டாம். கடினமாக உழைத்து பலனிற்கு காத்திருங்கள். இசை கேட்டல், திரைப்படம் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகளின் மூலமாக அமைதி பெறலாம். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது. பணி சுமை அதிகமாக காணப்படும். திட்டமிட வேண்டியது அவசியம்.
குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சனை காணப்படலாம். இந்த பிரச்சனைகளை தீர்த்து மகிழ்வோடு வாழுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பு காணப்படலாம். உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை தக்க வைத்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியம் காணப்படலாம். தோல் ஒவ்வாமை மற்றும் கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. புதிய வளர்ச்சி பாதையில் முன்னேறுவீர்கள். உங்களுடைய செயல்களை திட்டமிட்டு முறையாக செய்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல பெயரும் புகழும் அடைவீர்கள். பணியிட சூழல் சிறப்பானதாக காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பு வசப்பட்டு காணப்படுவீர்கள். இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு காணப்படுகிறது. சேமிக்கக்கூடிய வாழ்க்கையும் தரமும் இன்று உயரும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். இன்று முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நீடித்த முயற்சிகள் எடுக்க வேண்டும். உங்களுடைய செயல்களில் மும்முரமாக இருப்பீர்கள். மகிழ்ச்சி அதிகரிக்கும். உயர்ந்த நிலையில் இருப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணியில் அர்ப்பணிப்பு தேவை. யோசித்து வேலை செய்ய வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பழகுவீர்கள். இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சி சிறப்பானதாக காணப்படுகிறது. வங்கி இருப்பை சிறப்பாக பராமரிப்பீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக காணப்படும். தேக ஆரோக்கியம் உறுதியாக இருப்பதை உணர்வீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய உணர்ச்சிகளை கண்காணிக்க வேண்டும். பொறுமையும் நம்பிக்கையும் தேவை. நம்பிக்கையோடு செயல்பட்டால் வெற்றியை நோக்கி பயணிக்கலாம். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படும். பணியை கவனத்தோடு ஆற்ற சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். சரியான நேரத்தில் பணிகளை முடிக்க வேண்டும். பணியில் நற்பெயர் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டும். துணையாருடைய கருத்துக்கு மதிப்பு கொடுப்பதன் மூலமாக அனைத்தும் சிறப்பாக நடக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் குறைந்து காணப்படுகிறது. தேவையற்ற செலவினங்களை சந்திப்பீர்கள். இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். செலவுகளை முன்கூட்டியே திட்டமிடுவது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படலாம். தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படலாம். எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சிறிது அசௌகரியத்தை உணர்வீர்கள். ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை இன்று பணி சுமை அதிகமாக காணப்படலாம். பணிகளை திட்டமிட்டு செயல்படுத்துவது மிகவும் சிறப்பு. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உங்களுடைய உணர்வுகளை சகஜமாக வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். துணையுடன் அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம். சிறிய கடன்கள் வாங்கி உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக இன்று சளி மற்றும் இருமலால் பாதிப்பு அடைவீர்கள். மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் காணப்படுகிறது. இன்று அதிர்ஷ்டம் அதிகமாக காணப்படலாம். இதனால் திருப்தி உண்டாகும். உங்களை விட மூத்தவர்கள் மற்றும் நலம் விரும்பிகளின் ஆதரவை பெறுவீர்கள். பணியை பொறுத்தவரை புத்துணர்ச்சியோடு பணிபுரிய வேண்டும். உங்களுடைய திறமைகள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நேர்மறையாக நடந்து கொள்வீர்கள். வாழ்க்கை பற்றி துணையிடத்தில் கலந்து ஆலோசிப்பீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய பணம் திருப்திகரமானதாக இருக்கும். நண்பர்களிடமிருந்து எதிர்பாராத பரிசாக பணம் கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும். உங்களை முன்னேற்றிக் கொள்வதற்கு உகந்த மனநிலையில் காணப்படுவீர்கள். திருப்தி அதிகமாக காணப்படும். இன்று முயற்சி மூலமாக வெற்றி காணும் நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி காணப்படும். பணியில் நேர்மறையாக இருப்பீர்கள். சிறந்த அர்ப்பணிப்போடு பணியாற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை நட்பு முறையில் பகிர்ந்து கொள்வீர்கள். இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ள முடியும். அன்பு அதிகரிக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு பணம் காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். நீங்கள் திடமாக இருப்பதாக உணர்வீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய செயல்களில் தவறுகள் நேராமல் இருக்க பொறுமை மிகவும் அவசியம். இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து நடைபெறும். ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம். சக பணியாளரிடத்தில் நல்லுறவை பராமரிக்க வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல உறவை பராமரிக்க அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நடந்தால் உறவு மலர்ந்து மனம் பேசும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஆன்மீக பயணத்திற்கு பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு ஆறுதலை பெற்றுக் கொடுக்கலாம்.
இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதால் கண்களை பரிசோதிக்க வேண்டும். பல்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது. குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.